அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நேற்று திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் பணியிடங்களில் 2708 பேருக்கான பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற்றுச்சு. அதோட ரிசல்ட்ஸ் வந்துச்சு லாஸ்ட் மந்த். இந்த ரிசல்ட்ஸ் பற்றியும் இந்த எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குங்கிறத பற்றியும் இன்னும் எத்தனை இடங்கள் காலியாக இருக்குது, அது ஏன் இன்னும் நிரப்பப்படலைங்கிறத பற்றியும் கேள்வி எழுப்பியிருக்கார். டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் பணியிடங்கள் 2708 பணியிடங்களுக்கான தேர்வு 2025 டிசம்பர் மாதம் நடந்துச்சு. இந்த தேர்வுக்கான ரிசல்ட்ஸ் லாஸ்ட் மந்த் ஜூலையில் வந்துச்சு. இந்த ரிசல்ட்ஸ் இந்த உதவி பேராசிரியர் பணியிடங்கள் 2708 இந்த பணியிடங்களுக்கு இதை நிரப்புறதுக்கு நடைபெற்ற தேர்வில் 42,000 பேர் பங்கு பெற்றிருக்காங்க. இதோட ரிசல்ட்ஸ் லாஸ்ட் மந்த் வெளியாயிருந்துச்சு. ஆனால் அந்த ரிசல்ட்ஸை டீட்டெயிலாக டீகோட் பண்ணியிருக்காரு. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 48 பாடப்பிரிவின் கீழே நடந்திருக்கு. இதில் 150 மதிப்பெண்கள் பாடப்பிரிவுக்கும் 50 மதிப்பெண்கள் விளக்க உரைக்கும் வழங்கப்பட்டிருக்கு. அதில் வந்திருக்கிற மார்க்ஸ் பெரிய பெரிய கொஷின் மார்க்கை ஏற்படுத்துது, குழப்பத்தை ஏற்படுத்துதுன்னு திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் கூறியிருக்கிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பாடப்பிரிவுக்கு 150 மார்க், விளக்க உரைக்கு 50 மார்க். இதில் தமிழில் 111 மார்க், 150க்கு 111 பாடப்பிரிவில் வாங்கினவங்க விளக்க உரையில் 0 மார்க் வாங்கியிருக்காங்க. கணினியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் 107 மார்க் வாங்கியிருக்காங்க. 150க்கு பாடப்பிரிவில் விளக்க உரையில் ஒரே மார்க் வாங்கியிருக்காங்க. இயற்பியலில் 150க்கு 54 மார்க் வாங்கினவங்க விளக்க உரையில் பார்த்தா 49 மார்க் வாங்கியிருக்காங்க 50க்கு. ஸோ பாடப்பிரிவில் நல்ல மார்க் வாங்கினவங்க இதில் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்காங்க விளக்க உரையில். விளக்க உரையில் நல்ல மதிப்பெண் வாங்கினவங்க பாடப்பிரிவில் மார்க்கே வாங்கலை. அண்ட் ஒன் மோர் திங், இந்த விளக்க உரையில் 8.25, 24.75 இப்படி தசம எண்களின் அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஆன் வாட் பேசிஸ் இந்த மாதிரியான மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்குன்னு திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கார். இந்த ரிசல்ட்ஸோட நம்பகத்தன்மையும் வெளிப்படைத்தன்மையும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு அவர் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிடுறார். இளைஞர்கள் பல வருடங்களாக கஷ்டப்பட்டு படித்து இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகியிருக்காங்க. இப்போது இந்த ரிசல்ட்ஸ் இத்தனை கேள்விகளை உள்ளடக்கி இருக்கிறதுனால இதை திருப்பியும் மறுபரிசீலனை செஞ்சு திருப்பியும் மார்க்ஸை வேலிடேட் பண்ணணும், திருப்பியும் கவுண்ட் பண்ணணும், மறுமதிப்பீடு பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் 2024 வெளியிடப்பட்ட அரசாணையை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காரு. அதில் 4000 பணியிடங்கள் நிரப்ப வேணும்னு அரசாணை வெளிவந்திருக்கு. ஆனால் இப்போ நடந்த இந்த தேர்வு வெறும் 2708 பணியிடங்களை நிரப்புறதுக்கு மாத்திரம் நடந்திருக்கு. அப்போது மற்ற பணியிடங்களை நிரப்புவதற்கான எக்ஸாம்ஸ் எப்போ கண்டக்ட் பண்ணும்? மோரோவர் மே மந்தில் வெளியான சென்னை ஹைகோர்ட் உத்தரவு என்ன சொல்லுதுன்னா, வித்தின் 6 மந்த்ஸ்க்குள்ளே இந்த காலி பணியிடங்களை நிரப்புங்கன்னு தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு போட்டிருக்கு. அதையும் விரைந்து நிறைவேற்றணும் அப்படின்னு திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். ஸோ எவ்வளோ ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட், எவ்வளோ ஒரு அருமையான அனாலிட்டிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது. எந்த துறையில் எவ்வளவு பணியிடங்கள் காலியாக இருக்குது, எக்ஸாம்ஸோட மார்க்ஸ் என்ன, இந்த அனாலிசிஸ்லாம் இட் வில் ரியலி ஹெல்ப் ஃபார் த தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இதை ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு அரசு இதை சீக்கிரமாக ப்ரொசீட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்க இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு நாமளும் கேட்டுக்கிறோம். இதை ஹைலைட் பண்ணி காமிச்ச திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு நன்றிகள். மற்றும் ஒரு சிறந்த தகவலோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.